குற்றம் சாட்டுகிறவன். யோபு 19:21-22. என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியாயிருக்கிறதென்ன? இங்க சிநேகிதர்கிட்ட அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமையாச்சு. என்னை பார்த்து எப்பவும் பார்த்தாலும் குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நல்ல சிநேகிதர் தான். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தங்க மேலெல்லாம் புழுதியெல்லாம் போட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. நல்ல சிநேகிதர்கள் 7 நாள் உட்கார்ந்துருந்தாங்க, பேசாமல் இருந்தாங்க. இப்போ போக என்ன ஆகி போச்சு? எப்போ நீ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், நீ எங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், இந்த ஊர்காரனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், அதனால தான் உனக்கு இந்த நோய் வந்து சொல்லிட்டு ஒவ்வொன்றா குற்றத்தை யார் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? யோபு மேலே. யோபுக்கு இதெல்லாம் வந்து தேவன் தான்ப்பா கொடுத்தாரு, எனக்கு நல்லா தெரியும், தேவன் தான் இதெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறாரு, இது அவரால் அனுப்பப்பட்ட ஒரு வாதம், அவரால் அனுப்பப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்க. ஆஹா, இல்லை 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 நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த குற்றம் சாட்டுற வேலை நமக்கு நல்லா தெரியும், யார் பண்ணுவா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரர் மேல நித்தமும் குற்றம் சுமத்தும் பொருட்டு ஒருத்தன் இருந்தான், அவன் தள்ளப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க யாருக்கும் நண்பர்களா இருப்பீங்களா? எங்கேயாச்சும் அவன் செய்யற நன்மைகளை பார்த்து குற்றம் சுமத்திட்டே இருக்கீங்களா? அப்பா நீ செய்யறதே சரி கிடையாது, எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்க, நல்லது பண்ணாலும் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு, நல்லது பண்ணாலும் இப்படி ஏதாவது குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கீங்களா? அது யார் வேலை?